11th standard chapter 1 exercise 1.3 ல 17th sum இப்போ பார்க்க போறோம். The function for exchanging American dollar for Singapore dollar on a given day is f of x equal to 1.23x. அதாவது ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க அமெரிக்கன் டாலர் ஃபார் சிங்கப்பூர் டாலரா per day, that is given day ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அது வந்து என்னன்னு எடுத்துக்கிறாங்கன்னா f of x equal to 1.23 function of x வந்து 1.23x ன்னு எடுத்துக்கிறாங்க. x ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர். x represent the number of American dollars on the same day. அதே நாள்ல the function for exchanging அதே நாள்ல இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்குது, that is எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அது எப்படின்னா சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருபி, சிங்கப்பூர் டாலரை வந்து இந்தியன் ருபியா ஆக்குறாங்க. அதை வந்து g of y ன்னு எடுத்துக்கிறோம். y represent வந்து சிங்கப்பூர் டாலர், x represent வந்து அமெரிக்கன் டாலர், y represent வந்து சிங்கப்பூர் டாலர். இப்போ அவங்க கேட்டிருக்க क्वेश्चन write a function which will give the exchange rate. இப்போ இதோட ஃபங்க்ஷனை எழுத சொல்றாங்க. exchange rate of American dollar in terms of Indian rupee. அமெரிக்கன் டாலரை in terms of Indian rupeeல எழுதணும்னா ஃபங்க்ஷனை நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. So first வந்து f of x அவங்க கொடுத்திருக்கிறது 1.23x. x ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர், x ன்றது நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர். அப்புறம் g of y ன்றது 50.50y ன்னு எடுத்திருக்காங்க. 50.50y, y ன்றது சிங்கப்பூர் டாலரை ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் இதுக்கு ஒரு டயகிராம் போட்டிருக்கேன். அமெரிக்கன் டாலர் ல இருந்து எங்க போகுதுன்னா சிங்கப்பூர் டாலர். சிங்கப்பூர் டாலர் on the same day they are exchanging into Indian rupiya கன்வர்ட் பண்றாங்க. சோ அமெரிக்கன் டாலரை f of x ன்னு எடுத்துக்கிறோம் 1.23x. சிங்கப்பூர் டாலரை வந்து g of x ன்னு எடுத்துக்கிறோம், g of y. g of y வந்து 50.50y இந்தியன் ருபியா எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றது exchange rate of American dollar in terms of Indian rupee. To convert American dollar to Indian rupiah மாத்தறதுக்கு we have to find out g composite f of x. g composite இதுதான் g composite f of x கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முந்தின சம்லே பார்த்துக்கோ. g composite f of x னா அவுட்டர் டேர்ம்ஸ் அப்படியே வச்சுங்க. இந்த அவுட்டர் டேர்ம் g அப்படியே இருக்கும், composite வந்து f of x உள்ள வந்துச்சு. இப்போ f of x ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா g of 1.23x ன்னு வருது. That is g of உள்ள என்ன இருக்கு f of x, அந்த f of x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1.236. so you take and write. எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ g வேல்யூல எடுத்துட்டு போயிட்டு x இருக்க இடத்துலயோ y இருக்க இடத்துலயோ அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ g க்கு எவ்வளவு நம்ம எழுதிருக்கோம் 50.50. so 50.50 இது g ஓட ஃபங்க்ஷன், இது g ஓட ஃபங்க்ஷன். so g வந்து 50.50. இந்த instead of y க்கு பதில் நம்ம என்ன போட போறோம்னா இங்க என்ன இருக்கு 1.23x. 1.23x. Now you multiply this two. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 62.1150 ன்னு வரும். 1150 ன்னு வரும். 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். பாயிண்ட் வச்சோம்னா ஏன்னா இங்க 1 பாயிண்ட்னு வந்து so 1 2 3 4. so இங்க 0 வரதுனால 62.1150 ன்னு வரதுனால 4 பாயிண்ட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கோம். வச்சிட்டு x as it is. so 62.115x 0 க்கு வேல்யூ இல்லாதனால விட்டாச்சு. therefore the function for exchange rate of American dollar in terms of Indian rupee is g composite f of x. இதுதான் இந்தியன் ருபியா கன்வர்ட் பண்ணது எதனா அமெரிக்கன் டாலர். so 62.115x.